Hello guys, welcome back to TN82 Kavis Black Whitey. என் ஃப்ரெண்டு என்ன ரூம் மேட்ச் கூப்பிட்டுருந்தான். அவனை எப்படி தரமாக அடிச்சதான் இந்த வீடியோ பார்த்துருப்பான். அவன் பாதியிலே ஆஃப்லைன் போயிருப்பான். அவ்வளோ ஒரு ஃபன்னாக இருக்கும் இந்த மேட்ச். வாங்க பார்ப்போம். கம்பேர் எடுத்து இந்த இடத்துல பாருங்கள், உனக்கு என்ன அடி விழுவு. மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? இதுக்கு மேலே ஒரிஜினல் சவுண்ட் நான் போடுறேன், எல்லோரும் பாருங்கள். ஸ்பீச் இருக்காது, கேம் பிளே சவுண்டு தான் இருக்கும். அவனுக்கு என்ன அடி விழுவுன்னு மட்டும் இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல நான் ஏறி போய் அடிக்கலாம் தான் போவேன். பட் அவன் ஒரு வேலைப்பாடு பார்த்து விட்ருவான். எம்ப்ளனை வச்சு ஃபுல்லாக அழுத்தி விடுவான். அதனால் நான் சுற்றுக்குள்ள போட்டு உட்காந்துருவேன். உட்காந்து திடீர்னு க்ளோவல் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்கே விழுவும் பண்ண ஒரு அடி. என் ஃப்ரெண்டு வாழ்க்கையில் மறக்கவே மாட்டான். ஏரியா கிடச்சின்னு எமௌண்ட்டு திமிராக கூப்பிட்டான். என்ன நான் ஏரியா கிடச்சிட்டா முடிஞ்சா வாடா பார்த்துக்கலான்டா அப்படின்னு திமிராக கூப்பிட்டதுக்கு வச்சு அனுப்பி விட்டேன். நங்குன்னு அதில் தான் ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் அங்கே ஒன் டைம் நிறைய இந்த இதில் ட்ரை பண்ணுவேன். ஆனால் சுற்றிட்டு வந்துடும், பின்னாடி வருவான். நான் லேட்டாக தான் சுற்றி வந்து பண்ண இப்படி தான் பின்னாடி பார்ப்பான். ஆஹா, பழைய சைத்தான் சைக்கிளில் வருது. இதெல்லாம் ஒன் டைம் விழுந்திருக்க வேண்டியதுங்க, ஆனால் உழுவாது. ஃபுல்லாக டாம்சன் வச்சு இந்த ரவுண்டு நான் அடிச்சிருவான். அழுத்தி இங்கே பாருங்க, நம்ம டபுள் பால் எடுத்து இப்படி போகிறதுக்குள்ளே என்ன டாம்சன் வச்சு இப்படி தூக்கிறதுக்குள்ளே அழுத்திப்படும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் இந்த இடம் தான் அவனுக்கு தரமான ஒரு கம்பேக் தருவான். கரெக்டாக அப்படி மேலே சைட்டாக ஏறி போயிட்டு அப்படிப்பட்ட வரானா ட்ரைக் பண்ணான்னு வரலாம். எனக்கு செம்ம வெறியாட்டு. இப்போ ஏதாவது ஒரு ஃபன் பண்ணுவோம் பாருங்கள். இப்போ இப்படி போட்டு மெடிக்கேட் போட ஆரம்பிச்சிடுவான். இப்போ இதாட்டா போய் அங்கே உட்காந்து சைடில் சூப்பர் மெடிக்கேட் போட்டு ஏறி வருவான். இப்போ வரமாட்டான், கொஞ்ச நாள் கழிச்சு ஏறி வந்து அடி வாங்குவான் பாருங்களேன். ரெண்டு க்ளோவல் போட்டு அவன் டக்குன்னு என்ன பண்ணிடுவான், ஓடிடுவான். அந்தாண்ட இந்த இடத்துல ஸ்லிப் ஆகிடும். எனக்கு வெறியாயிடும். சரி ஸ்லிப் ஆகிட்டு வாங்கடா மேலே போய் அவனை அடிக்கலான்னு போகும்போது தான் இப்போ ஒரு டெஸ்ட்டு நடக்கும் பாருங்க. அங்கே தான் இருப்பான். பட் ஆனால் இப்போ எங்கே இருப்பான்னு மட்டும் பாருங்களேன். ஏறி குச்சி வரதுக்குள்ள அந்தாண்ட போயிடுவான். இந்த இதில் குவால் போட்டு திடீர்னு உனக்கண்டா மாப்பிள்ள தேனிலேருந்து ஒரு இதை கொடுத்துட்டு வந்துடுவான். அடி இங்கே சரியான அடி அவனுக்கு. அவன் வாழ்க்கையில் இந்த அடி என்ன வாங்கியிருக்கவே மாட்டான். எமௌண்ட் போட்டாங்க அந்த மேட்ச். அவனுக்கு நான் வெறியாயிட்டேன். இந்த மேட்ச் ஆஃப்லைன் போன மாரி தான் இருக்கும், ஆனால் ஆஃப்லைன் போகல. அவன் நான் செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே பாருங்கள், டபுள் பேர்லாம் எடுத்து வந்து அழுத்துருவான் பாருங்களேன். இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது. பிடிக்காதவங்க டக்குன்னு போய்ட்டுங்க, பேடாலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு வீடியோ. உங்களோட சப்போர்ட் எனக்கு முடிஞ்சு எடுத்தாங்க. கரெக்டாக இங்கே தான் அவனுக்கு அடி விழுவும் நங்குன்னு. ஸ்ட்ரெயிட்டாக ஏறி போயிட்டுருப்பான். திடீர்னு வருவான் காய்ஸ். டக்குன்னு ஏட்ரா விழுந்தோன்னா பயம் வேறு இருக்குமா. டபுள் கொஞ்சம் சுற்றிட்டு வந்துட்டு ரூட் அடிப்பான். பட் ஆனால் அவன் ஜோனில் எலிமினேட் ஆகிடுவான் கடைசி. எனக்கு அதான் கொஞ்சம் மன உடைச்சல் ஆகிடும். அதனால் சுற்றிட்டு தான் இருப்பேன்.